செய்திகளுடன் இன்றைய முக்கிய செய்திகள். கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் இன்று தனது 88வது வயதில் காலமானதாக வாட்டிகன் அறிவித்துள்ளது. குடிமை பணிகள் நாளையொட்டி முதல்வர் மு.க.ஸ்டாலின் அனைத்து குடிமை பணியாளர்களுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் ஆண்டவர் பிரான்சிஸ் மறைவுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தும் திமிர் திமுகவினருக்கு எங்கிருந்து வருகிறது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திண்டிவனம் அடுத்த கொளத்தூர் கிராமத்தை சேர்ந்த சோலை மனைவி மாரியம்மாள் வயது 49 திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் நூலக உதவியாளராக தற்காலிகமாக 6 மாதத்திற்கு முன்பு பணியில் அமர்த்தப்பட்டார். கடந்த 6 மாதமாக சம்பளம் எதுவும் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. தற்போது அவரை அந்த பணியிலிருந்து அதிகாரிகள் விட்டு நீக்கிவிட்டார்கள் எனவும் கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த மாரியம்மாள் இன்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரகத்திற்கு வந்துள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மானை நேரில் சந்தித்து தனது கோரிக்கைகளை மனுவாக சமர்ப்பித்தார். ஆட்சியரின் காலில் விழுந்து மன்றாடிய மாரியம்மாள், ஐயா, எனக்கு வேலையே வேண்டாம், நான் வேலை செய்த 6 மாத சம்பளத்தை பெற்று தாருங்கள் என்று கண்ணீர் மல்க மனு அளித்தார். அவரிடமிருந்து மனுவினை பெற்ற மாவட்ட ஆட்சியர் உடனடி நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார். ஒன்றியத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பாஜக மற்றும் அதன் கூட்டணி ஆளாத மாநிலங்களில் ஆளுநர் மூலம் தொல்லைகள் கொடுத்து வருகிறது. அதன்படி தமிழ்நாட்டின் ஆளுநர் RN ரவி தமிழ்நாடு அரசுக்கு குடைச்சல் கொடுத்து வருகிறார் என்றும் துணைவேந்தர்கள் மாநாடு குறித்து ஆளுநருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று செல்வ பெருந்தகை ஆவேசமாக பேசியுள்ளார். சென்னை மணலி சின்ன சேக்காடு வேதாச்சலம் தெருவில் வசித்து வந்தவர் ராஜ் என்கிற தொண்டைராஜ், வயது 40. இவர் MPK நகர் காவல் நிலைய A+ ரவுடி. இவர் கடந்த 20ஆம் தேதி மாலை வியாசார்பாடி சத்தியமூர்த்தி நகர் மெயின் ரோடு பகுதியில் மனைவி தீபாவுடன் நடந்து சென்றுள்ளார். அப்போது பைக்கில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்தில் ராஜாவை சரமாரியாக மனைவி முன்னே வெட்டியுள்ளனர். நாகர்கோவில் கிள்ளியூர் காங்கிரஸ் MLA ராஜேஷ்குமாருக்கு 3 மாத சிறை தண்டனையை நாகர்கோவில் நீதிமன்றம் விதித்தது. 2014இல் அரசு நிலத்தை மீட்க சென்ற அதிகாரிகளை தடுத்து தாக்குதல் நடத்தியதாக வழக்கு தொடரப்பட்டது. வழக்கில் MLA ராஜேஷ்குமார் உட்பட 3 பேருக்கு சிறை தண்டனையுடன் தலா ரூபாய் 100 அபராதத்தை நீதிமன்றம் விதித்தது. ஸ்டாலின் அமைத்த மாநில சுயாட்சிக்கான குழுவை தர்மனின் தடம் காண பாஜக மறுப்பது ஏன் என்ற கேள்வி எழும்பியுள்ளது. சென்னை ஜார்ஜ் டவுனில் உள்ள தெற்கு ரயில்வேயின் தலைமை அலுவலகத்தில் சென்னை கோட்டத்திற்கு உட்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான கலந்தாலோசனை கூட்டமானது தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் RN சிங் தலைமையில் நடைபெற்றது. அப்போது 20 ரயில்வே அலுவலர்களில் 4 பேர் மட்டுமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்று தயாநிதி மாறன் MP பேட்டி அளித்துள்ளார். நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை பல கோடி ரூபாய் செலவு செய்து 2 ஆண்டுகளாக வைகை ஆற்றை தூய்மைப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் காவல்துறையினர் அமைச்சர்கள் வரும்போது இப்படி வேலை செய்யக்கூடாது என்று தடுத்து நிறுத்தி பணி செய்பவர்களை அவமானப்படுத்திவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அத்துடன் தூய்மை பணியும் நிறுத்திவிட்டதாக அவர்கள் கூறியது மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உயர்நீதிமன்றங்களின் பன்முகத்தன்மையை மேம்படுத்தவும் நிதி நிர்வாகத்தின் தரத்தை உயர்த்துவது தொடர்பாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மேலும் 2 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் ஏப்ரல் 23ஆம் தேதி சென்னை ஐகோர்ட் தீர்ப்பு அளிக்கிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடந்து சென்ற மூதாட்டியிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்டவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடலூர் அருகே உள்ள எம்புதூரை சேர்ந்தவர் நேரு, வயது 55. இவர் எம்புதூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுதாவின் கணவர் ஆவார். இவர் தனது முந்திரி தோப்பில் முந்திரி கொட்டைகள் சேகரிக்க இன்று காலை 8 மணி அளவில் நாகினத்தம் பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் மனைவி சரண்யா, வயது 25, பாலாஜி மனைவி கல்பனா, வயது 25 ஆகியோரை தனது இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு சென்ற போது அதிகாலையில் பைக் மீது கார் மோதி அதிமுக பிரமுகர் உட்பட 3 பேர் பலியாகினர். கடலூரில் சுட்டெரிக்கும் சூரியனால் சூடான வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டிய நிலையில் மாநகராட்சி ஆணையர் விளக்கம் அளித்துள்ளார். நடிகரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான நெப்போலியன் அவருடைய மகன் தனுஷ் உடல்நிலை பாதிக்கப்பட்டு திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் அருகே இருக்கும் பிரபல மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தற்போது உடல்நிலை முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் என் மகனின் உடல்நிலை குறித்து அவதூறு பரப்புவதாக நடவடிக்கை எடுக்க நெப்போலியன் தரப்பு போலீசில் புகார் தெரிவித்துள்ளது. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் இன்று காலமானார். இவரது மறைவுக்கு உலகத் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் போப் பிரான்சிஸின் மறைவுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். மத்திய அரசு கேரளாவிற்கு எதிராக எதிர்மறையான நிலையை எடுத்து வருகிறது என்றும் தென் மாநிலமான கேரளாவை அழிக்க விரும்புகிறது என கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் தான்தோன்றி மலையில் ஹோட்டல் உரிமம் வழங்க ரூபாய் 3000 லஞ்சம் கேட்டதாக துப்புரவு ஆய்வாளருக்கு 11 வருடம் கழித்து 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இயங்கி வரும் புகழ்பெற்ற இருட்டுக்கடை அல்வா உரிமையாளரின் மகள் அளித்த வரதட்சணை புகாரின் கீழ் அவரது கணவர் இன்று விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்று கூறப்படுகிறது.
தூத்துக்குடியில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் இசக்கி ராஜாவின் பிறந்தநாள் விழா தூத்துக்குடி 3வது மைல் பகுதியில் கொண்டாடப்பட்டது. அவரது பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்ல தென் மாவட்டத்தில் பல்வேறு ஊர்களில் இருந்து ஏராளமானோர் தூத்துக்குடிக்கு வருகை தந்து கலந்து கொண்டனர். பின்னர் நிகழ்ச்சி முடிந்து அனைவரும் திரும்பி செல்லும்போது தூத்துக்குடி திருநெல்வேலி நெடுஞ்சாலையில் உள்ள வாகைக்குளம் டோல்கேட்டில் அவர்கள் சென்ற கார்களை டோல்கேட் பணியாளர்கள் நிறுத்தி டோல்கேட் கட்டணம் கேட்டுள்ளனர். அப்போது அவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம் தகராறாக மாறியுள்ளதை அடுத்து கார்களில் வந்த 50க்கும் மேற்பட்டோர் கும்பலாக சேர்ந்து டோல்கேட் ஊழியர்களை சரமாரியாக தாக்கி டோல்கேட்டை அடித்து நொறுக்கி துவம்சம் செய்தனர். பிரபுதான் அன்னை இல்லத்தின் உரிமையாளர் என்று சிவாஜி வீடு ஜப்தி உத்தரவை ஐகோர்ட் ரத்து செய்தது. ஒரு குடும்பத்துக்கு ஆண்டுக்கு வெறும் 16 நாட்களுக்கு மட்டும் வேலை வழங்குவதன் மூலம் ஏழை மக்களுக்கு வாழ்வாதாரம் வழங்க முடியாது. எனவே ஊரக வேலை திட்டப்பணி நாட்களை மத்திய அரசு அதிகரிக்க வேண்டுமென பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் கொன்று விடுவோம் என்று காதல் திருமணம் செய்த தம்பதிக்கு பெண் வீட்டார் மிரட்டல் கொடுத்துள்ளதாக பாதுகாப்பு கேட்டு ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளனர். கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அவரது மறைவிற்கு உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க மக்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உடல் ஊனத்தை பற்றி தரக்குறைவாக பேசும் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தும் மாற்றுத்திறனாளிகள் வெயிலில் காத்திருந்து கோவை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு கொடுத்தனர். மனநலம் பாதிப்பு காரணமாக கோவையில் காயப்பட்ட துணிகளை எடுக்க சென்ற பெண் 14வது மாடியிலிருந்து தவறி விழுந்து பரிதாபமாக இறந்தார். திண்டுக்கல் மாவட்டம் தர்மத்துப்பட்டியில் கடந்த வாரம் பெண் ஒருவர் பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்ட நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தில் போலீசார் நடத்திய விசாரணையில் பெண்ணின் ஆண் நண்பரே கொலையில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. ஈடன் கார்டன் மைதானத்தில் நுழைய வர்ணனையாளர்கள் ஹர்ஷா போக்லே, சைமன் டவுலுக்கு தடை விதிக்கப்பட்டது. ஆட்டநாயகன் விருதை ஏன் என்னிடம் கொடுத்தார்கள் என்று தோனி போல விராட் கோலி பேசியுள்ளார். சிஎஸ்கேவுக்கு எதிராக ஆட்டநாயகன் கோலி தவான் சாதனைகளை ரோஹித் முறியடித்தார். ஐபிஎல் வரலாற்றில் சென்னை அணிக்கு எதிராக ரோஹித் சர்மா மாபெரும் சாதனை படைத்தார். 10 அணிகள் பங்கேற்றுள்ள 18வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ள இந்த தொடரில் இதுவரை 38 லீக் ஆட்டங்கள் நிறைவடைந்துள்ளன. தங்கம் விலை ரூபாய் 72,000 தாண்டியது. இன்று தங்கம் விலை ஒரு கிராமுக்கு ரூபாய் 70, ஒரு பவுனுக்கு ரூபாய் 560 உயர்ந்துள்ளது. இன்று வெள்ளி விலை ரூபாய் 1 உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 72,120 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 9,015 ரூபாய்க்கும் விற்பனையானது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக ஏப்ரல் 21 முதல் ஏப்ரல் 27ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.